12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பேசிக்ஸ் வந்து சொல்லிடுறேன். அந்த பேசிக் தெரிஞ்சிருச்சுனாலே இதை மாதிரி எந்த மாதிரி சம், எந்த வேல்யூ உள்ள சம்மாக இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாம் வித்தின் மினிட்ஸில். இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், வித் ரேடியஸு 1 வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வித் சர்க்கிள் ரேடியஸ் 1னா இங்கேருந்து இது வரைக்கும் 1 தான். எந்த இடத்துல பார்த்தாலும் அதனுடைய எண்ட் பாயிண்ட் வந்து என்னது 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆரிஜின்லேருந்து இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த ஆரிஜின்லேருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் போகிறது பேர் என்னன்னு சொல்லுவோம், 1ன்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் 1 இல்லையா? இங்கே 1. அப்போ எக்ஸில் 1 இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல 0 இருக்கும். ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யோட வேல்யூ 0 இல்லையா? அது மாதிரி இந்த நேரம் இங்கே போகிறீங்க, இங்கேயும் அதே 1 சென்டிமீட்டர், ஐ மீன் 1 யூனிட் தான் ரேடியஸ். ஓகேவா? அப்போ இந்த 1 யூனிட்டுங்கிறது எதனுடைய வேல்யூவாக இருக்கும்? ஒய் ஆக்சிஸில் ஒய்யோட வேல்யூவாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஓகேவா? அதனுடைய இந்த எண்டு பார்த்தீங்கன்னா சேம் மேக்னிடியூட் வித் என்னது டிஃப்ரெண்ட் சைன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸினுடைய நெகட்டிவ் இல்லையா அது, அதனால் என்ன ஆகிடும், -1,0. அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸினுடைய லோயர் சைடு வந்து என்னது நெகட்டிவ். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 0,-1ன்னு இருக்கும். ஓகேவா? இது இப்போ நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அந்த மாதிரி பிரிக்கும்போது இந்த குவாட்ரண்ட்டில் இந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனும் ஒரு குவாட்ரண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? π/2 90 டிகிரி இருக்கும். 0, π/2, again π, 3π/2, 2π. திருப்பி இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனாக வரும்னா 2π + π/2ன்னு வரும். திருப்பி இங்கே ஒரு π ஆட் பண்ணிங்கன்னா 3π கிடைக்கும். அதுமாரி திருப்பி இங்கே வரும்போது 4π, 5π, 6πன்னு அப்படின்னு அது ஒரு ரொட்டேஷன், கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இன் ஜென்ரல் இங்கே இந்த குவாட்ரண்ட்டாக எழுதுகிறோம் இல்லையா, இந்த பாயிண்ட் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை ஜென்ரலாக எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா cos θ, sin θன்னு தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? cos θ, sin θன்னு இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா cos θவோட வேல்யூ, செகண்டில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா sin θவோட வேல்யூ. ஓகேவா? இப்போ பாருங்கள், cos 0 என்னது 1, sin 0 என்னது 0. எது இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிகிரியோ இல்லை ரேடியன் மெஷரோ. 0க்கு வந்து டிகிரிலேயும் ரேடியன்லேயும் 0 தானே வருது, அதனால் 0 டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். cos 0வோட வேல்யூ என்னது 1, அதே sin 0வோட வேல்யூ என்னது 0. ஓகேவா? இதுதான் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே என்னது காசு, இது சைனோட வேல்யூவா? காசோட π/2 என்ன வேல்யூ வரும்? 0. சைனோட π/2 வேல்யூ என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? அதுமாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துலையும் நம்ம செக் பண்ணும்போது அதனுடைய ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எந்த மாதிரி சம் கொடுத்தாலும், அந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது. இதை வந்து நீங்கள் இந்த சம்மில் நீங்கள் போட வேண்டாம். எதை மட்டும் போடணுமோ நான் அதை அப்புறமேல் சொல்கிறேன். ஓகேவா? அதை மட்டும் என்ன செஞ்சால் போதும், தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, அந்த எக்ஸ் ஆக்சிஸை ஜென்ரலாக எப்படி நம்ம டினோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இது வந்து 0, 2π, அடுத்தது என்ன ஆகும், இது வரைக்கும் பையா, திருப்பி இங்கே வரும்போது 2π வந்துருச்சா, அதுக்கப்புறம் இங்கே போகும்போது இது என்ன ஆகிடும், 3π போகும். திருப்பி இங்கே என்ன வரும், 4πன்னு போடும். இந்த இடத்துல என்ன வரும், 5π, திரும்பி 6π. அது மாதிரி என்ன ஆகிடும், வெறும் பையாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி ஆகுது, பையன் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? பையன்னு இன்க்ரீஸ் ஆகுது. வெறும் பையன்னு போட்டால் அது வந்து நம்ம ஒரு ரொட்டேஷனுக்கும் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கும் வேறு நம்பர்ஸ் முன்னாடி இருக்கு இல்லையா, அது மாறுது இல்லையா. அதை அப்போ ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா nπன்னு போடலாம். ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ என்னது, இன்டீஜர்ஸ். n பிலாங்ஸ் டு இன்டீஜர். எனக்கு எந்த வேல்யூ வேணாலும் -1 + 1 0, -2 -3 1 2 3ன்னு எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இன்டீஜர்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், 0π. 0πங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 கொடுங்க, 1π. 1πங்கிறது என்னது, இந்த இடத்துல இருக்குது, அதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேல்யூ தான். நெக்ஸ்ட் 2 கொடுங்க, 2π. 2πங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த லைனில் இருக்குது. ஓகேவா? இப்போ 3π 4π 5π 6π எல்லாமே என்னது எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஓகேவா? இதுவே இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும் எடுத்துங்க, பாசிட்டிவ் சைடு மட்டும். பாசிட்டிவ்னா என்னது, இந்த போர்ஷன். ஓகேவா? இந்த போர்ஷன், இந்த சைடு இருக்கிறதா என்னது பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் சைடில் நம்ம ஜென்ரலைஸ்டாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், இது பை தான் வருது, ஆனால் இன்னும் ஜென்ரலைஸ்டாக ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். பாசிட்டிவ் சைடுனா எப்படி கிடைக்கலாம் நம்மளுக்கு, 0, 2π 4π 6πன்னு என்னது வெறும் ஈவன் நம்பர்ஸாக கிடைக்கிது. ஈவன் நம்பர்ஸுக்கு வந்து நம்ம ஜென்ரலைஸ்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா 2nπன்னு எழுதலாம். இது எல்லாமே n வந்து என்னது இன்டீஜர்ஸ் தான். எல்லா இடத்துலையுமே நம்ம
சொல்ல போகிற n வந்து இன்டீஜர்ஸ். ஓகேவா? 2n பைன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், n-க்கு 0 கொடுங்க, என்ன கிடைக்கும்? 0. டோட்டலாக என்டையராக 0 ஆகிடும். 0ங்கிறது என்னது? இந்த பாசிட்டிவ் சைடில் வருது. நெக்ஸ்ட் 1 கொடுங்க, 2 × 1 × பை 2π. 2πங்கிறது எங்கே இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி 3 கொடுங்க, 3 2s are 6 இங்கே தான் இருக்குது. 2 கொடுங்க, 4π, அதுவும் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சைடில் வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்னொன்று நெகட்டிவ் சைடு இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் சைடை எப்படி நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது? π, 3π, 5π, 7πன்னு ஆட் நம்பர்ஸில் போகுது. ஆட் நம்பர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 2n + 1 π அப்படின்னு எழுதலாம். இந்த பை ஏன் போடுறோம்? இந்த இங்கே இருக்கிற இந்த ரொட்டேஷனில் வர்றது எல்லாமே இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பைன்னு இருக்குது பாருங்கள். ஓகேவா? பை தான் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம பைன்னு போடுறோம். ஓகேவா? இங்கே 2n + 1க்கு பதிலாக n + 1 போடலாமே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. என்னங்கிறது வந்து நம்ம எந்த வேல்யூ இந்த 2n + 1ன்னு போடும்போது தான் நம்மளுக்கு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். 0 போடுங்க, பை கிடைக்கிது. இதுவே வெறும் n + 1ன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. n + 1ன்னு போட்டிங்கன்னா 1 போட்டிங்கன்னா 2πன்னு வந்துடும். 2πங்கிறது எங்கே இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு போயிடுது. ஓகேவா? அப்போ நெகட்டிவ்ங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் வர நெகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஜென்ரல் ஃபார்ம்னா 2n + 1. இங்கே பைங்கிறதுனாலே முடியுதுங்கிறதுனால இங்கே பை சேர்த்துருக்கோம். புரியுதா? இதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கும் நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாம். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ்க்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுறது? ஒய் ஆக்சிஸ் எது? ஃபுல்லாக இந்த நீட்டு லைன் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? அந்த ஃபுல் ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம எப்படி ஜென்ரல் ஃபார்ம் எழுதுறது அப்படின்னா, இதில் பாருங்கள் என்ன நம்பர் இருக்குது? π/2, 3π/2. திருப்பி ஒரு பை ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு குவாட்ரண்ட்டுக்கும் π/2ன்னு ஆட் ஆகுது. ஒரு ஃபுல் ஆக்சிஸுக்கு பார்த்தீங்கன்னா பைன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்களா இங்கே தெரியும், 0லேருந்து பைலேருந்து 2π, 3π, 4πன்னு எக்ஸ் ஆக்சிஸில் பையாக இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். பையாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா π/2, 3π/2ன்னு இருக்கும். ஆனால் ஆட் பண்ணும்போது பையனை ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த π/2லேயே அது மெயின்டைன் ஆகும். இப்போ பாருங்களேன், π/2 ப்ளஸ் பை ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 3π/2 கிடைக்கிது. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 1π + 2π / 2. அப்போ 3π/2. எகெயின் ஒரு பை ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுக்கும்போது 3 + 2 5π/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒரு கம்ப்ளீட்டு இந்த ஒய் ஆக்சிஸை ஒரு ஹாஃப் சர்க்கிள்க்கு வரதுக்கு என்ன செய்யணும்? பையால் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு இதுவும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ 3π/2. திருப்பி இங்கே வரைக்கும் ரொட்டேஷன் வரணும்னா 5π/2. திருப்பி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரணும்னா 7π/2, 9π/2, 11π/2 அப்படின்னு ஒரு இதுலேயும் என்னது மாறும்போது ஒரு பையாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி π/2, 3π/2, 5π/2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? அப்போ இன் ஜென்ரல் இந்த ஒய் ஆக்சிஸில் உள்ள நம்பர்ஸை வந்து எப்படி எழுதுறது? அதுலேயும் என்ன தான் நம்பர்ஸ் வருது? கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள். 1, 1π/2, 3π/2, 5π/2, 7π/2 அப்படின்னு என்ன நம்பர் வருது? முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் இது எல்லாமே என்னது? ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸுக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இங்கே ஆட் நம்பர் வரணும்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? நம்ம 2n + 1 பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சுக்கிறோம்? 2n + 1 போட்டுட்டு இங்கே பை போட்டோம். ஏன்னா இந்த ரொட்டேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன இருக்குது? பைன்னு வருது. இந்த ஆங்கிள் நம்ம ரேடியன் மெஷர் வந்து எப்படி எழுதுகிறோம்? π 2π 4 3π 4πன்னு எழுதுகிறோம். ஆனால் ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் என்னது? π/2 அப்படிங்கிற மெஷரில் வருது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அங்கே π/2 போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு குவாட்ரண்ட்டையும் நீங்கள் பாருங்கள், இங்கே ஒய் ஆக்சிஸில் வர குவாட்ரண்ட் வந்து π/2, கீழே பார்த்தீங்கன்னாலும் 3π/2. π/2வால் இன்க்ரீஸ் π/2 வரதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே ஃபைனலாக π/2ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்த மாதிரியே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே என்ன செஞ்சுக்கலாம்? ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா எது? மேலே உள்ள சைடு, இந்த ஆரிஜினுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதில் தானே நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூனா இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாருங்கள். நம்ம இங்கே 3π/2 3π/2ஓட ஒரு பையை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? நம்மளுக்கு 5π/2 கிடைக்குது. அப்போ π/2, 5π/2, திருப்பி இங்கே ஒரு பையை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 7π/2. 7π/2ஓட ஒரு பையை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 9π/2. அப்போ இந்த மாதிரி π/2, 5π/2, 9π/2ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இதில் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள்? 1π. அடுத்ததுக்கு வரது பாருங்கள் 5. 1 + 1க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 4. அதே மாதிரி 9க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 4. ஸோ காமனாக ஒரு 4ங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அப்போ 4ங்கிற டிஃப்ரென்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு கடைசியில் π/2 தான் வரணும். 4ன்னு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஒரு ஜென்ரல் இது வந்து நம்ம எழுதிக்கணும், ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா 4n + 1 அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே இன்டர்வலில் கரெக்டாக அந்த பாசிட்டிவ்க்கு நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா
4n + 1ன்னு போட்டோம் இல்லையா? இப்போ எண்ணுக்கு வந்து 0 சப்ஸ்டியூஷன் இதில் இருக்க நம்ம எண் எல்லாத்துக்குமே சொல்கிறது எல்லாமே இன்டீஜர்ஸ் தான். ஓகேவா? எண்ணுக்கு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? இது 0 ஆகிடும், 1ன்னு இருக்கும். ஸோ 1 இன்ட்டு பக்கத்தில் எல்லாமே ஒய் ஆக்சிஸை டீல் பண்ணும்போது π/2 டீல் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும். 1 இன்ட்டு π/2 π/2. நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 4 இன்ட்டு 1 4, 4 + 1 5, 5 π/2. நெக்ஸ்ட்டு 1 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 4 2 சார் 8, 8 + 1 9, 9 π/2. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு நெகட்டிவ் சைடு பார்க்க போகிறோம். நெகட்டிவ்னா என்னது? ஆரிஜினுக்கு கீழே இருக்கிற இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? அப்போ ஒய் ஆக்சிஸில் உள்ள நெகட்டிவை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதுலேயும் அதே மாதிரி நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு என்ன எடுத்தோம்? 5 π/2வா? 5 π/2னா இங்கே மிஸ் ஆகிற 7 π/2 கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஒரு பை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே கிடச்சிரும். திருப்பி ஒரு கம்ப்ளீட் ஒரு பை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 π/2 11 π/2. ஓகேவா? அதே மாதிரியே 4 தான் இங்கே டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆகுது. ஆனால் என்னது? இங்கே 3 π/2லேருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? 3 π/2லேருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு 7 π/2 11 π/2. அப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா 4n - 1 × π/2ன்னு எழுதுங்க. எண்ணுக்கு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா -π/2. அதை இங்கே வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால தெரியுது. நெகட்டிவ் வேல்யூஸும் வரும் இல்லையா? எண்ணுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூஸும் கொடுக்கலாம். நெகட்டிவ் ஆன்சர்ஸு நெகட்டிவ் குவாட்ரண்ட் வேல்யூவும் நம்மளுக்கு 11th பேசிக்ஸ்லலாம் பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஓகேவா? அது மாதிரி நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதே மாதிரியே மெயின்டைன் ஆகும். 1 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆன்சர்ஸ், சாரி 0 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா -π/2. 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 4 × 1 4, 4 - 1 3, ஸோ 3 π/2. நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 4 2 சார் 8, 8 - 1 7, 7 π/2 கிடச்சிருச்சு. அதுமாதிரி 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 4 3 சார் 12, 12 - 1 11, ஸோ 11 π/2 கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஈக்குவல் இன்டர்வல்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் வந்து என்னது? நெகட்டிவ் ஆக்சிஸ்க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது கிடைக்கிது. ஓகேவா? இந்த 3 3 6 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே கேட்குற எந்த கொஷினாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இது வந்து இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகேவா? இது எல்லாமே இப்போ பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ சம்குள்ளே என்டர் ஆகிறோம். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ஆன்சரை நீங்கள் எழுதினா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம்மை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? sin x = 0. சைனோட வேல்யூ எப்போல்லாம் நம்மளுக்கு 0 ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். 0 எங்கெங்கெல்லாம் ஆகுது பாருங்கள். இப்போ நான் புதுசாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கே வரைஞ்சிக்கிறேன், புதுசாக வரைஞ்சிக்கிறேன். வித் ரேடியஸ் 1. இது என்னது? 1, 0. இங்கே -1, 0. sin x = 0. ஃபஸ்ட்டு காசு, அடுத்தது சைன். சைனுக்கு எங்கெங்கெல்லாம் 0 கிடைக்கிது? இந்த இடத்துல கிடைக்கிது. பாசிட்டிவ்லையும் கிடைக்கிது. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் கிடைக்கிது. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் கிடைக்கிதான்னு பார்ப்போம். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 0. அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வேணும், நெகட்டிவ்லேயும் வேணும். அப்போ இன் ஜென்ரலில் எக்ஸ் ஆக்சிஸில் 0 எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த nπ. எப்பப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து nπ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கிது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த -10πலேருந்து 10π வரைக்கும் லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -10πலேருந்து 10π வரைக்கும் உள்ள லிமிட்ஸ். இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால இந்த -10πயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், இந்த +10πயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுனா வந்து இந்த -10πலேருந்து +10π வரைக்கும் உள்ள இன்டர்வலை கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? sin x = 0னா அந்த எக்ஸுக்கு nπன்னு கொடுக்குறோம். அந்த எக்ஸுக்கு nπன்னு கொடுக்குறோம். என்னங்கிறது என்னது? இன்டீஜருக்கு சொந்தமானது. ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ என்னென்னலாம் நம்மளுக்கு ஷேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 × π 0. இந்த 0ங்கிறது என்னது? இங்கே இடையில தான் இருக்குது. -10πலேருந்து +10πக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ 0ங்கிறது வரும். ஸோ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். என்னக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1 × π 1π. 1π வந்து 0க்கு இந்த சைடில் பை, இங்கே நெகட்டிவ்னு வச்சுங்க, நெகட்டிவ் பை. ஓகேவா? இப்போ இந்த பக்கமாகவும் போயிட்டுருக்கு, இந்த பக்கமாகவும் போயிட்டுருக்கு. ஓகேவா? எது வரைக்கும் போகலாம்? இங்கே -10 வரைக்கும் போகலாம், இங்கே +10 வரைக்கும் போகலாம். இங்கே என்னங்கிறதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணுறோமோ அதே ஃபுல் நம்பர் தான் இங்கே கிடைக்கிது. அப்படிங்கும்போது எண்ணுக்கு நம்ம எது வரைக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம்? 10 வரைக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 0 +or -1 +or -2 +or -3 +or -4 +or -5 அப் டு எது வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம்? +or -10 வரைக்கும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்கங்கிறதுனால அந்த நம்பரும் இன்க்ளூடட். ஓகேவா? எண்ணுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுனா நம்மளுக்கு அந்த வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார கிடைக்கும். அந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது சைனுக்கு எப்போல்லாம் 0 கிடைக்கும் அப்படின்னா
sin n பை அந்த n பைங்கும்போது nக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டியும் நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். sin x is equal to -1. -1ன்னு எப்போ ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். sin xக்கு வந்து -1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சைடு, அதாவது நெகட்டிவ் அண்ட் -1. நம்மளுக்கு இங்கே என்னது cos தீட்டா கமா sin தீட்டா இல்லையா? cos தீட்டா கமா sin தீட்டா. அப்போ ஃபஸ்ட்டில் 0வும் செகண்டில் -1ம் வரணும். அப்போ 0, -1ங்கிறது எந்த குவாட்ரண்ட்டை சேர்ந்தது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணிக்கணும். லொக்கேட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த n வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ 0, -1 0, -1ங்கும் போது -1ங்கிறது y ஆக்சிஸில் சேர்ந்தது. ஸோ y ஆக்சிஸில் -1 அதுவும் கீழே தான் வரும், நெகட்டிவ் ஆக்சிஸ். 0, -1 இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த சர்க்கிளில் இந்த y ஆக்சிஸ் வந்து என்னது பிலோ ஆரிஜின், அதாவது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம இப்போ எதுக்காக இந்த இது எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியுதா? இந்த பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், அந்த நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க இந்த ஃபார்முலாவை அப்படியே கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணி என்ன செஞ்சிடலாம், சம்ம போட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸில் உள்ள நெகட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடுனா லோயரில் இருக்குது, நெகட்டிவ் சைடுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஒய் ஆக்சிஸ்க்கு நெகட்டிவ் சைடுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா 4n - 1 π/2. ஓகேவா? sin x வந்து எப்போ -1 வரும் அப்படின்னா பாருங்கள், sin xல் எப்போ -1 வரும், அதனோட ரேஞ்சும் கொடுத்துட்டாங்க. -3πலேருந்து +3π வரைக்கும் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால -3π +3π இன்க்ளூடட். எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரலாம், 4n - 1 × π/2. n வந்து இங்கே இன்டீஜர்ஸ் தான், n பிலாங்ஸ் டு இன்டீஜர். இப்போ n-க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தா அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன வரும், 4 × 0 0 0 -1 -1. ஸோ -π/2 ரேஞ்ச் இங்கே எழுதிக்கிறேன். -3πலேருந்து +3π வரைக்கும். அப்போ -π/2ங்கிறது வந்து என்னது இங்கே தான் இருக்க போகுது, இதுக்கு நடுவில் தான் இருக்க போகுது. 0லேருந்து இந்த -3π/2 இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில தான் என்னது இந்த -π/2 இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம், அதுக்கடுத்தது +- வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 × 1 4, 4 - 1 3, 3π/2. இங்கே 3πன்னு இருக்குது, 3π/2னா என்னது அதில் பாதி. அப்போ அதில் பாதிங்கும்போது என்னது அதுவும் இந்த இடையில இதுக்கு எதுலையோ ஒரு இடத்துல தான் இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். 4 × -1 -4, -4 -1 என்னது -5, -5π/2ன்னு கிடைக்குது. -5π/2னா என்னது -2.5. அப்போ இங்கே 3 அது மாதிரி இருக்கு போகுது இல்லையா? அப்போ இங்கே முன்னாடி இருக்கிறது அந்த பையை விட்டுட்டு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை மட்டும் என்னது சிம்பிளிஃபை பண்ணிங்க. சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும், அது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? -2.5 -2.5ங்கிறது என்னது 3க்கு முன்னாடி, 3 உள்ளார தான் இருக்குது, -3க்கு உள்ளார தான் இருக்குது. அப்போ +or-1 இன்க்ளூடட். நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்ப்போம். 2 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 8 - 1 7, 7π/2. இந்த 7/2 மட்டும் டிவைட் பண்ணி பாருங்கள், 3.5. ஸோ 3.5ங்கிறது அது எக்ஸீட் ஆகி போயிடுது. ஓகேவா? 3ங்கிறது வரைக்கும் தான் இருக்குது, 3.5ங்கிறது அது தாண்டி போயிடுது. ஸோ அது கிடையாது, 2 சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாது. -2 சப்ஸ்டியூஷன் பண்ணலாமான்னு பாருங்கள். 4 × -2 -8 -1 which is equal to -9/2 which is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -4.5. ஸோ இதுவும் என்னது அந்த லிமிட்டை தாண்டி போயிடுது. அப்போ இதுக்கு மேலே வேறு எது சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் அந்த லிமிட்டுக்குள்ளார இருக்க போகிறது கிடையாது. அப்போ என்னோட வேல்யூ எதுக்குள்ளார இருக்கும், 0வும் +or-1 தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் 2 சம்முக்குள்ள ஆன்சர். n is equal to 0 +or-1லேருந்து +or-10 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். புரியுதா?